friends, welcome to Ruba Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்களா செடிக்கான வீடியோ தான். அதாவது இயற்கை பூச்சி விரட்டி வீட்லயே எப்படி தயாரிக்கிறது அப்படினு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த சேனல்லையும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுவரைக்கும் யாருமே போஸ்ட் பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். கண்டிப்பா இது வந்து 100% ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்க வந்து இத ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வந்துட்டு கத்தாழை, நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அதே கத்தாழை தான். நீங்கள் வந்துட்டு இந்த ரேஷியோ வந்துட்டு மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வேலையே செய்யாது. இப்பயே சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கத்தாழை எடுத்தோன்னா 1/2 கிலோ பிரண்டை எடுக்கணும். இதில் வந்துட்டு பிரண்டை வந்து கம்மியாகவும் இல்லை கத்தாழை அதிகமாகவும் எதில் ஒன்று அதிகமாக போனாலும் இது பார்த்திங்கன்னா சரியாக வந்துட்டு வேலை செய்யாது. கத்தாழையும் பிரண்டையும் நம்ம எடை போட்டு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச், கத்தாழையும் 1 இன்ச்சு கட் பண்ணிக்கணும், பிரண்டையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச் கட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய பக்கெட் எடுத்துக்கணும். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பக்கெட் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எந்த சைஸில் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போது ஒவ்வொரு இன்ச்சுக்கு கத்தாழையும் பிரண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரண்டை யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே அரிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வெறும் கையில் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நாங்கள் 1/2 லிட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றுறோம். அதனால் ஒரு 5 பாட்டில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். நாங்கள் 1/2 கிலோ கத்தாழைக்கும் 1/2 கிலோ பிரண்டைக்கும் பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர் தண்ணி இதான் அளவு. இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி 1 வீக்குக்கு நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சிட வேண்டியதுதான். 1 வீக்கு கழித்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கூழ் மாதிரி தயாராக இருக்கும். அதை வந்து என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வடிகட்டி ஒரு 3 கொதி வந்து விட்டுடலாம். கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 5 ml இல்லைனா 10 ml கலந்து நீங்கள் எல்லா செடிக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம். அது இல்லைனா நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்டாக கொதிக்க வைக்க மாட்டோம். அதை வந்துட்டு அப்படியே வடிகட்டி அதை வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுறோம். இதுக்கே பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் கொதிக்க வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்துட்டு 100% வந்து ரிசல்ட் கொடுக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து செடிகளில் பூச்சி வரும், ஆனால் பூச்சி உட்காராது. அடுத்தது இந்த இலைகளுக்கு பின்னாடி இருக்க முட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மருந்து அடிக்கிறது மூலமாக அது வந்து அழிச்சிடும். கண்டிப்பாக இது வந்து 100% ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.